பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோட வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து ஜென்ஸ் சட்டு வெட்ட போகிறோம். இது ஸ்கூல் யூனிஃபார்ம். இப்போ ஏற்கனவே ஒரு பேண்ட் கட்டிங் போட்டதை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ஜென்ஸு அதே ஜென்ஸுக்கு வந்து சட்டை வெட்டுவதே காரணங்கள் ஆஃப் சட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நம்ம வெட்ட போகிறோம். உயரம் 28, ஷோல்ட்ரு 18, கை நீளம் 9, பாடி 33, காலர் 14, தட் லூஸ் வந்து 3 அளவு 10, 10, 10, கை லூஸ் வந்து 13, பேக்கில் வந்து 19 இருக்குது. இதுக்கு வந்து பாக்கெட்டு உள் பாக்கெட்டு சின்ன காலரு உள்பட்டி ஏரோ வச்சு வெட்ட போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு முதல்ல பாருங்கள். பட்டி வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சு இந்த கரை வந்து 1/2 இன்ச்சு வெட்டிடுவாங்க. பட்டி வந்து கரெக்டாக வந்து உள்ளே கேன்வாஸ் வச்சு மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நேராக ஒரு கோடு போட்டுங்க. 2 இன்ச்சு வச்சுங்க. கரெக்டாக 2 இன்ச்சு இதுக்குன்னா அந்த கரை வேறு இப்போ போயிடும். அந்த கரை போனோன்னா இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து 1.4 இன்ச்சு பட்டி வெட்ட போது கரெக்டாக இருக்கும். ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது சட்டை வந்து ஏரோனால லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எப்போவுமே கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 4 இன்ச்சு கிராஸ் இருக்கணும். எதுக்குனாக்கா வயிறு வந்து கீழே இறங்கி வர்றதுக்காக லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது ஒரு விஷயம். இது ரொம்ப பேர் நேராக போகிற ரெடிமேட் சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தூக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்டிங்கில் அப்படி இருக்காது. இப்போ 28 இன்ச்சு உயரம், 28 ஏரோனாக்கா 1 இன்ச்சு கூட வச்சுங்க. 29 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். கழுத்து இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? 33 இன்ச்சு பாடி, 2.25 இறக்கிக்கிங்க. 2.25 இறக்கிட்டேன். பாடி இறக்கிறது எவ்வளோ இருக்கும்? 7.25 இறக்கிக்கிங்க. 7.25 15.5 வயிறுலாம் நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 7.25 இறக்கிருக்கோம். அதை அப்படியே டபுள் ஆக்கி கூட வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்ட்ரு இறக்கம் எவ்வளோ வச்சோம்? 2.25 இறக்கியிருக்கேன். 2.25 இறக்கிட்டேன். முண்டா இறக்கம் 7.25 இறக்கியிருக்கேன். 7.25 டபுள் ஆக்கி கரெக்டாக வயிறு பகுதிக்கு வந்துட்டேன். எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? ஷோல்டரோட நீளம் எவ்வளோ? 18. 18னா 9.25 ப்ளஸ் 1 கால் 9.5 வைக்கிறேன். இப்போ இங்கே 2.25 வச்சோம். இங்கே 2.5 வச்சுக்கோங்க. என்ன வைக்கிறீங்களோ அதுலேருந்து இது 2.5, இது 2.25. இப்போ தட் லூஸ் எவ்வளோ வச்சோம்? 10னா 1/2 இன்ச்சு சேர்த்து 11 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. ஏன்னா சில பேர் 4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறேன். வயிறு வந்து 10னா 10.5 வைக்கிறேன். 10.5 வைக்கிட்டேன். கீழே வந்து அதே மாதிரி 10.5, 11 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு சேர்த்து அப்படியே வச்சுருங்க. வேலை முடிஞ்சிச்சு. இது வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலாம். 34 ப்ளஸ் வந்து 2 10.5 அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி வெட்டலாம். அப்படி கனெக்ட் பண்ணி வெட்டுறது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கஸ்டமருக்கு அளவு எடுத்துருங்க. அளவு எடுத்துட்டுனா அது என்ன அளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிடலாம். அழகாக பாருங்கள். இந்த பெண்டு வந்து இங்கே ஒரு பெண்டு கொடுத்துங்க. ஸ்கேலில் வந்து ஏன்னா இங்கே வந்து சதை இருக்காது. எல்லா ஆளுக்கும் இங்கே சதை இருக்காது. அதனால் ஒரு பெண்டு கொடுத்துங்க. அப்புறம் இங்கே ஒரு வயிறுக்காக ஒரு ஸ்கேலை இப்படி திருப்பி போட்டுட்டோம். இப்போ ஏரோ எவ்வளோ வச்சுக்கலாம்? ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கங்க. 2 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு இந்த அளவு எவ்வளோ? 11 இருக்குது. 11ல் பாதி 5.5. இந்த 5.5லேருந்து ஏரோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக அழகாக வந்து பெண்டு வந்துடும். இப்போ ஏரோ கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டரையும் கழுத்தையும் இணைக்க போகிறேன். ஷோல்டரையும் கழுத்தையும் நேராக இணைக்கிறேன் பாருங்கள். இணைச்சிட்டேன். இப்போ இங்கே எப்படி இந்த பெண்டு எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணுவீங்க. இப்போ வந்து 33, 34ன்னு வச்சுட்டு 8.5லேருந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு அழகாக அந்த பெண்டு போடுங்க. கரெக்டாக போய் கச்சுன்னு உட்காரும். அழகாக வச்சுட்டேன். இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து ரெடிமேட் தையல் போடுறதுனால அதிகமாக உள்ளே குடையக்கூடாது. மேந்தனாப்பில் தான் முண்டாவை குடையணும். ரொம்ப குடைஞ்சிங்கன்னா சுருக்கம் வந்துடும். அதனால் ஏந்தனாப்பில் குடைங்க. ரொம்ப உள்ளே வந்து குடைஞ்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே வச்சுங்க. 4 இன்ச்சு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அழகாக அந்த ரவுண்ட் போடுங்க. ரவுண்ட் போட்டு அழகாக வந்து காலர் கழுத்துக்கு வந்து இப்படி பெண்டு பண்ணிக்கோங்க. சட்டு பேண்ட் வெட்டுவது ரொம்ப ஈஸி. ஜாக்கெட் வெட்டுவது தான் ரொம்ப கஷ்டம். சுடிதார் வெட்டுவது மிகப்பெரிய ஈஸி. சட்டு வெட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து முறையோடு வெட்டணும். முறையோடு நான் 32 வருஷமாக நான் கண்ட எல்லாமே நான் வெட்டி கஸ்டமருக்கு போட்டதுனால எல்லாமே நான் தைக்கிறேன். தைக்காதுங்கிறது என் கடையில் எதுவுமே கிடையாது. எது வேணாலும் தைச்சி கொடுக்கப்படும். அழகாக உள்ளே வந்துட்டோம். ஏற வெட்டிட்டோம். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்கள்.
தேவை, ரெண்டே பேக் தான் தேவை. அதனால் 2 பேக்கை வந்து 2ஆக பார்த்துக்க போகிறோம். பேக்கில் 19.5, 19.5க்கு 9.25, 9.25 நான் 10.25 வைக்கிறேன். தையல் எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அது மட்டும். இதில் அளவுகள்லாம் நம்ம எடுத்ததுனால கரெக்டாக 10.25 நான் வைக்கிறேன். இப்போ ஃப்ரெண்டை போட்டு வெட்ட போகிறேன். ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போட்டு நீங்கள் வெட்ட வேண்டியதான். பேக்கில் ரெண்டு இடத்த மட்டும் பார்த்தா போதும். இங்கே பார்த்துக்குவோம். இங்கேருந்து 10.25 இருக்குது. ஓகே, இங்கே 10.25 இருக்கான்னு செக் பண்ணிங்க. 10.25 இருக்குது. ஓகே, செக் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இங்கேருந்து 1.25 இன்ச்சு இறக்கிக்குங்க. 1.25 கழுத்துலேருந்து 1.25 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஷோல்ட்ரு 18.5னா 9.25 அப்படியே வைங்க. தையலுக்கு தேவையில்லை. பின்னாடி வந்து கூட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்குனாக்கா பின்னாடி வந்து அதிகம் வச்சுன்னா சுருக்கம் வரும். கரெக்டாக நான் ஷோல்டர் என்ன எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டேன். 9.25 வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். மார்க் பண்ணோம். இங்கே எல்லாமே கரெக்டாக இப்படியே வெட்டிடுங்க. ஃப்ரண்ட் இறங்கின மாதிரியே இருக்கட்டும். பேக்கை மட்டும் மேலே ஏற்ற போகிறோம். இப்போ வரைஞ்சிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்படி கிராஸாக இறங்கி வருது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 இன்ச்சு தட்டிடுங்க. 1 இன்ச்சுக்கு அப்படியே தட்டிடுங்க. ஏன்னா பின்னாடி ஏறி இருக்கணும், முன்னாடி இறங்கி இருக்கணும். அப்போ தான் சட்டை பார்க்க அழகாக இருக்கும். வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி இருக்கும், பேக்கு மேலே ஏறி இருக்கணும். அப்போ பார்க்குறதுக்கு வந்து சட்டை போட்டாங்கன்னா முன்னாடி இறங்கியும் பின்னாடி ஏறி இருக்கும். அது மாதிரி முண்டா வரைஞ்சிருக்கிறது பாருங்கள். இங்கே வந்து அழகாக வரைஞ்சிருக்கோம். ஷோல்ட்ரு வந்து என்ன அளவோ அது மட்டும் வச்சா போதும். 18னா 9.25 வைங்க. அதுக்கு மேலே தேவையே இல்லை. அதுக்கு மேலே வைக்காதீங்க. வைக்காமல் விட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பண்ணி இப்போ கை வெட்டுவதை கவனிங்க. 2 சட்டைக்கு நான் வெட்டிகிட்டு இருக்கேன். 2 சட்டைக்கு கை வெட்டுறேன். கை நீளம் 9 அழகாக வச்சுருவோம். 9னா 9 வச்சுக்கோங்க. 9 வச்சுட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சில் நேராக ஒரு கோடு போட்டுங்க. இது ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை. இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஸ்கூல் யூனிஃபார்மை காட்டுறேன். இப்போ 8.25 34 இன்ச்சு பாடி. 8.5 வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 8 வைங்க போதும். 8 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 13னா 6.25 வச்சுக்கோங்க. தையலுக்காக 6.25. ஸ்கேல் இந்த ஸ்கேல் பெண்டு ஸ்கேல் போடுங்க. நேர் ஸ்கேல் போடாதீங்க. கைக்கு வந்து எப்போவுமே நேரில் வரையக்கூடாது. இந்த பெண்டு தான் வரையணும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்கலான்னு முடிவு பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிங்க. 3.5 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. சட்டைக்கு வந்து 3.5 இன்ச்சு இறக்கலாம். 3.5 4 வரைக்கும் இறக்கலாம். இப்போ அழகாக வந்து கோடு போட போகிறேன். அழகாக கோடு போட்டேன். இப்போ எவ்வளோ 33 34 8.5 கரெக்டாக இருக்கணும். 4 இன்ச்சு கூட இருந்தால் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா யூனிஃபார்ம்னால கொஞ்சம் கூட இருக்கலாம். நெருக்கி கேமராவை எனக்கு தெரியாது, தெரியாது. ஜூமில் வச்சுருக்கியா? இல்லை அங்கே இருக்க ஒன்று கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து கவர் தைட் எடுக்க போவதே கவனிங்கள். இங்கே ஒரு அர்த்தாத் பண்ணிடுங்க. கை லூஸில் ஒரு அர்த்தாத் பண்ணிடுங்க. இப்போ இங்கே ஒரு அர்த்தாத் பண்ணிக்கோங்க. அர்த்தாத் பண்ணிட்டு கவர் தட்டு வெட்ட போகிறேன். வந்து ஃப்ரண்ட் அப்படி வச்சுட்டோம். ஃப்ரண்ட் அப்படி வச்சுட்டு இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஒரு புள்ளி இது முன்னாடி முன்ன பின்ன இருக்குது, அதனால் கரெக்ட் பண்ணுறேன். வச்சுட்டேன். இப்படி வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க.
இது நான் வெட்ட முடியும், இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன். இப்போ 34 இன்ச்சு பாடிக்கு எவ்வளோ வைக்கலாம்? 5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கலாம். 5 இன்ச்சு தேவையில்லை, 5 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். 5 இன்ச்சு அகலம் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு அகலம் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஷோல்டரோட நீளம் எவ்வளோ? 18. 18னா இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9.25 இருக்குது. இந்த 9.25 கீழே வச்சுருங்க. இது பின்பக்கம். பின்பக்கம் 9.25. முன்பக்கம் எவ்வளோ? 9.5 வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்? 2.25 இறக்கிருக்கோம். 2.25 இறக்கிருங்க. 2.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா இங்கேருந்து 2.25 இறக்கிருக்கோம், நேராக ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சோம்? 2.5. இந்த 2.5 அப்படியே இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டேன். 2.5 மார்க் பண்ணி அழகாக இங்கே ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இங்கே எப்படி அங்கே எப்படி ரவுண்டு கொடுத்தோமோ அதே மாதிரி ரவுண்டு கொடுத்துங்க. அதே மாதிரி ரவுண்டு கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்டில் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? ஃப்ரண்டு வந்து 9.5 இங்கே அழகாக இங்கே 9.5 பஞ்ச் பண்ணுங்கள். பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு 9, இது 9.25, இது 9.5 கிராஸாக ஒரு கோடு. ரைட். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அழகாக அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே வரைஞ்சோம். ஷோல்டர் ஈஸியாக வெட்டி வெளியே போயிடலாம். முண்டை அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வைக்கணும். அதான் மெயினான விஷயம். இப்போ 2 ஷோல்டர் இதில் இருக்குது. 2 சட்டைக்கு 2 ஷோல்டர் வெட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பின்னாடி கரெக்டாக இங்கே வச்சோம்னா கரெக்டாக பின்னாடி அழகாக உட்காந்துக்கும். அதே மாதிரி முன்னாடி பாருங்கள். முன்னாடி கரெக்டாக எந்த காரணத்து ஒன்றும் தப்பு வராமல் இருக்கிறது. கரெக்டாக இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு புள்ளியை கரெக்ட் பண்ண போகிறேன். பாருங்க வச்சு காட்டுற பாருங்க. அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக அந்த ரவுண்டு வந்து அழகாக வந்துருச்சு. பேக்லேயும் அதே மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து கை வச்சு பார்க்க போகிறோம். கை வந்து நம்ம வெட்டினது சரியாக தப்பில் வெட்டியிருக்கோமா, அரைஞ்சி வெட்டுற மாதிரி வைக்கிறோமாங்கிறதான் பார்க்கணும். மெயினான விஷயம் அது. இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஷோல்டர் 2ஆக மடித்து சென்ட்ரு பார்த்துக்குவோம். இப்போ இங்கே வச்சுக்கோங்க. சென்ட்ரு வச்சுட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. தைக்க இது பண்ணும்போது இங்கே இப்போ இதையும் முண்டாவையும் அதையும் பிடிச்சி பார்க்க போகிறோம். ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு புள்ளி வித்தியாசத்தை சரி பண்ணுறேன். இப்போ பாருங்க. இப்போ முண்டா வச்சு பார்க்க போகிறோம். கை எப்படி வச்சுங்க, பேக் எப்படி வச்சுங்க, ஃப்ரண்ட்டை தூக்கி இப்படி போட்டுங்க. போட்டுட்டு கரெக்டாக இப்போ வந்து முண்டாவை பிடிக்க போகிறேன். இந்த இடத்துல இதை பிடிப்பாங்க, இங்கே தப்பாங்க. தச்ச உடனே இது வந்து சரியாக போய் இங்கே உட்காரணும். அரைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கணும். பாருங்க கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தப்பாங்க. தைச்ச உடனே இங்கே அரைஞ்சி வெட்டுற மாதிரி நான் வச்சுருப்பேன். அழகாக வெட்டி தைக்கணும். அப்போ தான் வந்து சிறப்பு. கைக்கு மட்டும் கரெக்டாக வெட்டக்கூடாது, மாட்டிக்குவீங்க. ஏன்னா கை வந்து சுருக்கம் வந்துடும். அதனால் கொஞ்சம் வெட்டுற மாதிரி தைக்கிறவங்க வெட்டி தான் தைக்கணும். வெட்டி தைச்சா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சு காமிச்சிட்டேன். இப்போ கையும் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே வச்சு போதும். கையும் வந்து இதில் வந்து அழகாக வைப்பாங்க. கரெக்டாக பாருங்கள். கை எல்லாமே இதில் வச்சு தைச்சி அழகாக டபுள் தையல் போட்டுருவாங்க. டபுள் தையல் போடும்போது சிறப்பாக இருக்கும். இப்போ ஷோல்டர் நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை, பசங்களுக்கு தைக்கக்கூடிய சட்டை. இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள். இது மாதிரி கடையில் வெட்டும் ரகசியம் இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெற்றியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். பாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.